ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். ஜோதா, அபுமாலிதான் பிடிபட்டு விட்டானே, பிறகு எதற்கு கவலை? எனக்கு பெனசர் விஷயத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. பெனசர் பேச்சை எடுத்தால் ஷெஹன்ஷாவிற்கு என்ன ஆகிறது என்று புரியவில்லை. நிச்சயம் ஏதோ வசியம் செய்திருக்கிறாள் என்று புரிகிறது. அதனால் தான் ஷெஹன்ஷா அவளை பற்றி எதுவும் கேட்பதில்லை. நான் ஷெஹன்ஷாவின் பேகம். அவர் உயிரை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. இந்த விஷயத்தில் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. முதலில் நீ கவலைப்படுவதை விட்டுவிடு. யார் அந்த பெனசர்? ஒரு நாட்டியக்காரி, சாதாரண தாசி. அபுமாலியின் கட்டளைப்படித்தான் அனைத்தையும் செய்து வந்தாள். இப்பொழுது அபுமாலியை சிறையில் இருக்கும் பொழுது அந்த பெனசரால் என்ன செய்ய முடியும்? அவளால் ஷெஹன்ஷாவிற்கு எந்த ஆபத்தும் இல்லை. யாருக்கு தெரியும், அபுமாலி நிலை கண்டு அவள் இங்கிருந்து ஓடிவிடவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் நீ கவலைப்படுவதை விட்டுவிடு. இன்னொரு விஷயம் கூறுகிறேன். தாசிகள் அனைவரும் மகா சிவராத்திரி பூஜைக்கு அனைத்தையும் தயார் செய்து விட்டார்கள். சிவராத்திரி என்பது சிவன் பார்வதியின் பிறந்த நாள். ஆகையால் இந்த நாளில் விரதம் இருந்து பூஜை செய்தால் கணவன் மனைவி என்றும் பிரிய மாட்டார்களாம். இது இரவில் நடக்கும் பண்டிகை. ஷெஹன்ஷாவிடம் அனுமதி வாங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அனுமதியா? அவரிடம் பேசுவதே கடினமாக இருக்கிறது. இதில் அனுமதி எப்படி பெறுவது? நாம் அவரிடம் கூறினாலும் கூறாவிட்டாலும் நாம் இப்பொழுது வெளியில் செல்வது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். உனக்கு ஏன் அவ்வாறு தோன்றுகிறது? ஷெஹன்ஷா, இன்று இரவு சிவராத்திரி பூஜையை மேற்கொள்கிறோம். இந்த விரதத்தை எதற்காக இருக்கிறோம் என்றால் அதனால் எந்த லாபமும் இல்லை ஜோதா பேகம். காரணம் எதுவாக இருந்தாலும் எனது சகோதரன் பட்ட வலியையும் வேதனையும் உங்களால் போக்க முடியுமா? என் தந்தையார் செய்த தவறுக்காக நான் தான் உங்களிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டேனே. மன்னிப்பு கேட்பதால் எதுவும் மாறப்போவதில்லை ஜோதா பேகம். நான் தான் உங்களிடம் கூறினேனே, உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள். இந்த விரதம் தன் கணவனை பாதுகாக்கவும் நீண்ட ஆயுளுக்காகவும் தான் செய்கிறோம். திருமணத்திற்கு முன்பு என் தாயிடம் நான் சத்தியம் செய்தேன், ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்று உங்களுக்காக நான் விரதம் இருப்பேன் என்று. முதல் விஷயம் ஜோதா பேகம், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், எனக்கு எதுவும் ஆகாது. இரண்டாவது விஷயம், நான் நன்றாக இருப்பதற்காக பூஜை எதுவும் செய்வதில்லை. மூன்றாவது மற்றும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளாத போது இந்த பூஜை விரதம் எல்லாம் எதற்காக செய்கிறீர்கள்? நான் ஒத்துக்கொள்கிறேன். முழு இதயத்தோடு உங்களை கணவராக ஏற்கவில்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இது உண்மைதான். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதை நான் அளித்த வாக்குக்காக செய்யவில்லை. உங்களுக்கு உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் சாமர்த்தியம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எப்போது உதவி தேவைப்படும் என்று கூற முடியாது. அந்த ஈஸ்வரன் உங்களை காக்க பிரார்த்திக்கிறேன். ருக்கையா, உனக்கே தெரியும், அரசியல் விஷயங்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது யாருடனும் நான் பேச மாட்டேன் என்பது. அதனால் என்னிடம் கோபம் கொள்ளாதே. தவறு. உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த எண்ணங்கள் அல்ல. உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் பாலிய சிநேகிதியான இந்த ருக்கையா பேகம் அறிவாள். ருக்கையா, முதலில் உன் கோபத்தை விட்டுவிடு. நான் வெகு நாட்கள் கழித்து உன்னிடம் வந்திருக்கிறேன். அதனால்தான் நான் யோசிக்கிறேன், திடீரென்று இன்று என் ஞாபகம் தங்களுக்கு எப்படி வந்ததென்று. செல்லுங்கள், ஜோதா பேகம் தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பாள். ஒருவேளை அந்த ஜோதா பேகம் மறுபடியும் உங்களை அவளது அறையில் இருந்து வெளியில் தள்ளி தங்களை அவமானப்படுத்தி விட்டாளா? அதை நினைத்துதான் என்னிடம் அழ வந்திருக்கிறீர்களா? எதற்காக என் மீது இவ்வளவு கோபம் ருக்கையா? கோபம் வரத்தானே செய்யும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு நடந்தும் தாங்கள் அவளுக்கு தக்க மரியாதை அளிக்கிறீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்தின் கௌரவத்தை அவள் மண்ணோடு மண்ணாக்கி விட்டாள். நான் ஒப்புக்கொள்கிறேன், ஜோதா பேகம் குற்றமற்றவள் தான். அதற்காக அவளது தந்தையை எதற்காக விடுவித்தீர்கள்? ருக்கையா, அவரை விடுவித்தது நான் அல்ல, அது மிர்சா ஹக்கீமின் வேண்டுகோள். பாதிக்கப்பட்டவன் அவன்தான். அவனை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அற்புதம். அவன் கேட்டுக்கொண்டானாம், நீங்களும் உடனே விடுவித்து விட்டீர்களா?
பார்மல் மகாராஜா மிர்சாவுக்கு தான் தீங்கு இழைத்தாரா? முகலாய சாம்ராஜ்யத்திற்கு இல்லையா? ராஜ்யத்தை அவமானப்படுத்தவில்லையா? அதோடு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தவில்லையா? உண்மை என்ன தெரியுமா? ஜோதா பேகத்தின் கையில் தாங்கள் ஒரு பொம்மையாக இருக்கிறீர்கள். அவள் என்ன கூறுகிறாளோ அதை தான் செய்கிறீர்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உங்கள் மனதில் ஈரம் வர ஆரம்பித்து விட்டதென்று. மீண்டும் மீண்டும் அதையே கூறாதே ருக்கையா. நான் மீண்டும் கூறுகிறேன், நான் மாறவில்லை. நான் அப்படியே தான் இருக்கின்றேன். தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? இதே கேள்வியை தங்களை பார்த்து வேறு யாராவது கேட்டார்களா என்ன? தாங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்களா அல்லது உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? இந்த பதில் எனக்கா அல்லது உங்களுக்கே நீங்கள் கூறிக்கொள்கிறீர்களா? என்ன கொடுமை இது! தயவு செய்து உன் வாயை மூடு ருக்கையா. முடியாது. தாங்கள் பேச வேண்டாம் என்று நினைத்தால் பேசாமல் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் என்னால் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. உங்கள் பேகம் வாயை மூடிக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் பால்ய சிநேகிதி மூட மாட்டாள். ஜலால், என்னதான் நடக்கிறது? அந்த ஜோதா உங்களை பலவீனமாக்குகிறாள், உங்களிடம் விளையாடுகிறாள். தாங்கள் எதற்காக அவளை மன்னித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அவளை தங்களது வாழ்க்கையிலிருந்தும் இந்த சாம்ராஜ்யத்திலிருந்தும் ஏன் அனுப்ப மாட்டேன் என்கிறீர்கள்? வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த ஜோதா பேகத்திடம் ஏன் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஜலால், கூறுங்கள். ஜலால், என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் பாலிய சிநேகிதியாக இருப்பதால் தான் நான் இவ்வாறு கோபமாக பேசிவிட்டேன். வாருங்கள் ஜலால், வாருங்கள், வந்து அமருங்கள். வாருங்கள். தாங்கள் எங்கேயே ஓய்விடுங்கள். நான் இப்பொழுதே வந்து விடுகிறேன். கேளுங்கள். இன்று இரவு யாராக இருந்தாலும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. யாராக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அனுமதிக்காதீர்கள். ஷெஹன்ஷாவின் ஓய்விற்கு பங்கம் அளிக்க கூடாது. அதோடு யாராவது கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், ஷெஹன்ஷா ருக்கையா பேகத்துடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுங்கள். தாங்கள் மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆகையால் இப்பொழுதிலிருந்து நாளை காலை வரை உங்களை சூழ்ந்திருக்கும் கவலைகள் மறக்கடிக்கப்படுவதற்கு முழுவதுமாக முயற்சி செய்கிறேன். உங்களுடைய முகத்தில் வெறும் மகிழ்ச்சி மட்டுமே தென்படும்படி நான் செய்வேன் ஜலால். வாருங்கள், நான் உங்களுடைய தலையை பிடித்து விடுகிறேன். மகாதேவா, உங்களுக்கும் பார்வதிக்கும் இருக்கும் உறவு இந்த உலகமே அறிந்தது. அப்படியே எங்கள் உறவையும் காப்பாற்றுவாயாக. என்னுடைய குங்குமத்தை காப்பாற்று இறைவா. ஷெஹன்ஷாவிற்கு என்றும் உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் ஈஸ்வரா.
பெனசீர், உன்னுடைய வாயில் உமிழ்நீர் ஊறுகிறதா? இங்கே பார், ஒரே இடத்தில் எவ்வளவு சர்ப்பங்கள்! இவைகளிடமிருந்து சஹிட்ஷாவை கொல்லும் அளவிற்கு நஞ்சு எனக்கு நிச்சயமாக கிட்டிவிடும். போலாம். பெனசரும் ஷக்கீராவும் எங்கென்ன செய்கிறார்கள்? எதற்காக இந்த பூஜைக்கு வந்திருக்கிறார்கள்? இந்த பெனசர் எங்கே போகிறாள்? இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். மோதி, நீ இங்கேயே இரு, நான் வந்து விடுகிறேன். பெனசரும் ஷக்கீராவும் எங்கென்ன செய்கிறார்கள்? எதற்காக இந்த பூஜைக்கு வந்திருக்கிறார்கள்? இந்த பெனசர் எங்கே போகிறாள்? இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். மோதி, நீ இங்கேயே இரு, நான் வந்து விடுகிறேன். பெனசர் தனியாக எங்கென்ன செய்கிறாள்? யாரையாவது சந்திக்க வந்திருப்பாளோ? யாராக இருக்கும்? அபுமாலி சிறைச்சாலையில் இருக்கிறான். நீ பெனசீரிடமிருந்து தப்பிக்க முடியாது. உன்னை யாராலும் காப்பாற்றவும் முடியாது. நான் உன்னை தீண்டியே தீருவேன். நான் உங்கள் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஜோதா பேகம். சரீரத்தின் நிறத்தை பார்க்கும் பொழுது நாகவிஷத்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். பெனசீர், ஷகன்ஷாவின் விசேஷ தாசியாக இருக்கும் இவள்தான் ஷகன்ஷாவை கொல்ல வந்திருக்கும் ஆயுதம். வேலை இன்னும் முடியவில்லை. வேலை இன்னும் முடியவில்லை.
மிர்சா ஹக்கீம் கூறியது உண்மைதான். விஷக்கண்ணி கதையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் இருக்கிறார்கள். பெனிசர் விஷக்கன்னிகையா? தன்னுடைய விஷத்தால் ஷெஹன்ஷாவை கொல்ல போகிறாளா? என்ன, பெனசர் தான் விஷக்கண்ணியா? ஆம் மோத்தி, பெனிசர் தன் உடலில் விஷத்தை ஏற்றுவதை நானே பார்த்தேன். மிர்சா கூறியது சரிதான், விஷக்கன்னிகள் இருக்கிறார்கள். சீக்கிரமாக வா, இதை ஷெஹன்ஷாவிடம் இப்பொழுதே கூற வேண்டும். அவர் உயிர் ஆபத்தில் உள்ளது. பெனிசரிடமிருந்து அவரை காப்பாற்றியாக வேண்டும். ஆனால் ஜோதா, ஷெஹன்ஷா நீ கூறுவதை நம்புவாரா? ஷெஹன்ஷா நம்புவாரா மாட்டாரா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு புரிய வைக்க வேண்டும். நாம் அவரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியாக வேண்டும். சீக்கிரமாக வா. ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும். சலாம் பேகம் ஷாய்பா. ஷெகன்ஷா இப்பொழுது இங்கு இல்லை. பிறகு எங்க இருக்கிறார்? பெனிசர் அறையில் இருக்கிறாரா? மன்னிக்க வேண்டும் பேகம் சாய்பா, இதை கூறுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு ஏன் புரியவில்லை? நான் ஷெஹன்ஷாவை உடனே சந்தித்தாக வேண்டும். நான் அவருடைய பேகம். இது என்னுடைய கட்டளை. கூறுங்கள். அது ஷெகன்ஷா ருக்கையா பேகம் அவர்களின் அறையில் இருக்கிறார். சீக்கிரம் வா மோதி. ஜோதா, நாம் அங்கு செல்வது நல்லதல்ல. எனக்கு ருக்கையா பேகத்தை பற்றி தெரியும். அவர் உள்ளே அனுமதிக்க மாட்டார். ருக்கையா பேகம் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தே ஆக வேண்டும். ருக்கையா பேகமின் பிடிவாதத்திற்காக ஷெஹன்ஷா உயிரை ஆபத்தில் விட முடியாது. நான் அவரை சந்தித்தே தீர்வேன். ஆதாப் பேகம் சாஹிபா, உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. நான் அவசியம் ஷெஹன்ஷாவை சந்தித்தே ஆக வேண்டும். நான் வந்ததை அவரிடம் சென்று கூறு. மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா, எக்காரணத்தை கொண்டும் அவர் ஓய்வை கெடுக்க கூடாது என்று ருக்கையா பேகம் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த அடிமையால் அந்த கட்டளையை மீற முடியாது. அப்படி என்றால் சரி, நீங்கள் சென்று ருக்கியா பேகமை அழைத்து வாருங்கள். நான் அவரிடம் அனுமதி கேட்கிறேன். எதற்காக இங்கு இவ்வளவு சத்தம்? நான் கூறினேன் அல்லவா? ஷெஹன்ஷா உயிரை ஆபத்தில் விட முடியாது. நான் அவரை சந்தித்தே தீர்வேன். ஆதாப் பேகம் சாஹிபா, உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. நான் அவசியம் ஷெஹன்ஷாவை சந்தித்தே ஆக வேண்டும். நான் வந்ததை அவரிடம் சென்று கூறு. மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா, எக்காரணத்தை கொண்டும் அவர் ஓய்வை கெடுக்க கூடாது என்று ருக்கையா பேகம் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த அடிமையால் அந்த கட்டளையை மீற முடியாது. அப்படி என்றால் சரி, நீங்கள் சென்று ருக்கியா பேகமை அழைத்து வாருங்கள். நான் அவரிடம் அனுமதி கேட்கிறேன். எதற்காக இங்கு இவ்வளவு சத்தம்? நான் கூறினேன் அல்லவா? ஓ, நீதானா? ஷெஹன்ஷா ஓய்வெடுக்கும் போது அதை கெடுக்க கூடாது என்று சிறிது கூட அறிவில்லாத அந்த நபர் யார் என்று நான் யோசித்தேன். இதற்கான பதிலை நான் முன்பே அறிந்திருக்க வேண்டும். நான் ஷெஹன்ஷாவை உடனே சந்தித்தாக வேண்டும். செல்லுங்கள். ஜோதா பேகம், நீ மறந்து விட்டாயா? இன்றும் கூட அவரின் விசேஷ பேகம் நான் தான் என்று தெரியும் அல்லவா? தெரியும். ஆனால் நானும் அவருடைய பேகம் ஆவேன். அப்படியா? அவ்வாறென்றால் எனது இடத்தை பறித்து விடலாம் என்று உனக்கு என்னமா? இது உனது அறியாமையை தான் காட்டுகிறது. என்னுடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. அதோடு ஜலால் அவராகத்தான் என்னிடம் வந்தார். யாருடனும் பேச விரும்பவில்லை என்று அவரே என்னிடம் கூறினார். உறங்கிக் கொண்டிருக்கிறார். நீ இங்கிருந்து செல்லலாம். அதோடு நாளை அவரிடம் நேரம் இருந்தால் நீ கூறுவதை கேட்கலாம். என்னிடம் நாளை வரை நேரமில்லை ருக்கியா பேகம். அப்படி என்ன அவசரம்? என்னிடம் கூறு. மிக முக்கியமான விஷயம். ஷெஹன்ஷாவிடம் மட்டும்தான் கூற முடியும். அவ்வாறென்றால் உனது தந்தையிடமும் சகோதரனிடமும் கூறியிருக்கலாமே. அவ்வாறு செய்யலாமே. அல்லது என்னிடம் கூறு. இல்லை என்றால் நாளை வரை ஷெஹன்ஷாவுக்காக காத்திரு. சிறிது நேரம் கொடுத்தால் நான் ஷெஹன்ஷாவிடம் பேசிவிடுகின்றேன். ஷெரீஃபுதீன் என்னிடம் கூறியதை நான்... ஓ, அப்படியா? அந்த புறத்திலிருந்து நீ வெளியே சென்று சிறைச்சாலைக்கு சென்று வந்திருக்கிறாய். உனக்கும் ஜலாலுக்கும் தீங்கிழைத்தவன் அந்த கைதி ஷரீஃபுதீன் உனக்கு இப்பொழுது நம்பிக்கைக்குரியவனா? அற்புதம். யாரை ஜலால் பாதாள சிறையில் அடைத்தாரோ அவனை நீ சந்தித்திருக்கிறாய். மிகவும் அற்புதம். ஷெஹன்ஷா உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று அவர் எனக்கு தகவல் அனுப்பியதால் நான் அங்கு சென்றேன். ஆகையால் ஷரீஃபுதீன் கூறியதை நம்பிவிட்டாயா? நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் எனது ஜலாலுக்கு யாரால் ஆபத்து என்பது எனக்கு தெரியும். அனைவரின் முன்பாக ஷெஹன்ஷாவையும் இந்த ராஜ்யத்தின் கௌரவத்தையும் பெருமையையும் கெடுத்தவர்கள் அவரது உயிரையும் பறிக்கலாம். அவ்வாறு அவருக்கு ஆபத்து என்றால் அது உன்னால் தான், உனது குடும்பத்தாரால் தான். அவரது உயிரை காப்பாற்ற ஒரு வழிதான் இருக்கிறது. அது அவரை உன்னிடமிருந்து பிரிப்பது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை ருக்கையா பேகம். நீ என்ன கூற வருகிறாய் என்பதை
நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நீ ஒரு விசேஷ ராணியாகி எனது இடத்தை பிடிக்க நினைக்கிறாய். ஆனால் நான் அதற்கு விட மாட்டேன். இன்று வரை நான் உன்னை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் இனி இந்த ருக்கையா பேகம் தனது இடத்தையும் தனது கணவரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று துணிந்து விட்டாள். உங்கள் இருவருக்கும் இடையே நான் மிகப்பெரிய சுவராக இருப்பேன். ஒரு தாசியை கூட அவருக்கு பேகமாக்கி அழகு பார்ப்பேனே தவிர உன்னை அனுமதிக்க மாட்டேன். எதற்காக தங்களுக்கு என் மீது இவ்வளவு வெறுப்பு? நான் அப்படி என்ன செய்தேன்? நீ ஜலாலின் மனதில் இடம் பிடிப்பதற்காக முயற்சி செய்கிறாய். அவரை முழுவதும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். இதற்கு எனது தர்பாரில் ஒரே தண்டனை தான். உன்னை இந்த அந்தப்புரத்தை விட்டு வெளியேற்றுவதுதான் அந்த வழி. அதை நான் செய்து காட்டுகிறேன். இது நான் உனக்கு செய்யும் சத்தியம். ஷெஹன்ஷா ருக்கையா பேகத்துடன் இருக்கிறார். ஆனால் நான் இந்த விஷயத்தை உன்னிடம் கூறவில்லை, புரிகிறதா? நான் தான் உன்னை சந்திக்கவே இல்லையே. என்னவாயிற்று? நான் சந்திக்கலாமா? இல்லை, இன்று இரவு முடியாது. என்ன? ஆனால் ஏன்? ஏனென்றால் ஷெஹன்ஷா தனது விசேஷ பேகத்தோடு இருக்கின்றார். சரி வா, அங்கே சென்று விடுவோம். ஆனால் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. தேவையான அளவு நஞ்சை எடுத்துக்கொண்டு விட்டேன். காரியத்தை இன்றே முடித்தாக வேண்டும். வா. ஜோதா, இன்று முழுக்க நீ பூஜை செய்து விட்டாய். நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். ருக்கையா பேகம் உன்னை உள்ளே அனுமதிக்க மாட்டார். இல்லை மோதி, நான் ஷெஹன்ஷாவை சந்திக்கும் வரை எங்கும் செல்வதாக இல்லை. ஷெஹன்ஷா உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நான் எவ்வாறு ஓய்வெடுக்க முடியும்? உனக்கே தெரியும் அல்லவா, உன்னை அவர் உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஜோதா, நீ உன் கௌரவத்தை இழக்காதே. ஷெஹன்ஷாவை விட என் கௌரவம் முக்கியமில்லை மோதி. நான் எங்கும் செல்ல மாட்டேன்.